ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்றைக்கு பிரஹ்லாத சரித்திரம் என்கின்ற 24வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்ற பெயருடைய 2 அசுர சகோதரர்கள் வராக அவதாரம் எடுத்து பகவான் ஹிரண்யாக்ஷனை முடித்து பூமி தேவியை மீட்டதை நாம் 13-14 தசகங்களில் பார்த்திருக்கிறோம். தன் சகோதரனை கொன்றதால் ஹிரண்யகசிபு மிகுந்த கோபமடைந்து பகவான் விஷ்ணுவை எதிரியாக நினைத்தான். ஆனால் அவன் மகன் பிரஹ்லாதன் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோதே நாரதர் தாய்க்கு உபதேசித்த விஷ்ணு பக்தியின் மகத்துவத்தை கேட்டு சிறந்த விஷ்ணு பக்தனாக ஆனான். பலம்மே வைகுண்டக, எனக்கு உறுதுணை நாராயணனே என்று பாலகனாக இருக்கும்போதே தீரத்துடன் சொன்ன பிரஹ்லாதனின் வரலாற்றை இன்று தொடங்கி பார்க்கலாம். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா தேவ பவதா. हिरण्याक्षे पोत्री प्रवरवपुषा देव भवता. हते शोकक्रोध ग्लपित धृतिरेतस्य सहजः. हते शोकक्रोध ग्लपित धृतिरेतस्य सहजः. हिरण्यप्रारम्भः कसिपुरमरारादिसदसि. हिरण्यप्रारम्भः कसिपुरमरारातिसदसि. प्रतिज्ञामातेने तव किल वधार्थं मधुरिपो. प्रतिज्ञामातेने तव किल वधार्थं मधुरिपो. हिरण्याक्षे पोत्री प्रवरवपुषा देव भवता. हते शोकक्रोध ग्लपित धृतिरेतस्य सहजः. हिरण्याक्षे पोत्री प्रवरवपुषा देव भवता. हते शोकक्रोध ग्लपित धृतिरेतस्य सहजः. हिरण्यप्रारम्भः कसिपुरमरारादिसदसि. प्रतिज्ञामातेने तव किल वधार्थं मधुरिपो. हिरण्यप्रारम्भः कसिपुरमरारातिसदसि. प्रतिज्ञामातेने तव किल वधार्थं मधुरिपो. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மதுரிபோ, மதுவென்னும் அசுரனை அழித்தவனே. தேவ, ஓ தேவா. போத்ரி பிரவர வபுஷா, அற்புத பன்றி வடிவம் கொண்ட. பவதா, உங்களால். ஹிரண்யாக்ஷஹதே, ஹிரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட போது. ஏதஸ்ய சகஜக, அவனது உடன் பிறந்தவனான. ஹிரண்ய பிராரம்ப கசிபுகு, ஹிரண்யகசிபு சோகக்ரோத, துயரம் சினம் ஆகியவற்றால். க்லபித திருதிஹி, நிலை குலைந்த மனத்தவனாய். அமர ஆராதி சதசி, தேவர்களது பகைவர்களான அசுரர்களோட சபையில். தவ வத அர்த்தம், உன்னை கொல்வதாக. பிரதிஜ்ஞாம், சபதம். ஆதேன கில, செய்தானல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா தேவ பவதா. ஹதே சோகக்ரோத ग्लपित
धृतिरेतस्य सहजः हिरण्यप्रारम्भः कसिपुरमरारादिसदसि प्रतिज्ञामातेने तव किल வதார்த்தம் மதுரிபோ. மது என்கின்ற அசுரனை அழித்தவரே குருவாயூரப்பா, நீங்கள் அற்புதமான பன்றி அவதாரம் செய்து அந்த ஹிரண்யாக்ஷனை விளையாட்டாக கொண்டீர்கள். ஹிரண்யாக்ஷனின் சகோதரனான ஹிரண்யகசிப்புக்கு இதனால் ரொம்ப கோபம், ஆத்திரம் உண்டானது. அவனோட அதீதமான கோபம் அவனோட மனசை அப்படியே என்ன செய்கிறது எப்படி அந்த நாராயணனை கொல்லலாம்ங்கிற அந்த வெறி நிலை கொள்ளாமல் கொந்தளிச்சான். அதனால் தேவர்களோட பகைவர்களான அசுரர்களுக்கு ஒரு பெரிய சபை கூடித்து, அந்த சபையில் உங்களை கொல்வதாக சபதம் செய்தான் அல்லவா அப்படின்னு கேட்குறார் பட்டதிரி. குருவாயூரப்பன் முன்னால் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டே தானே நாராயணியத்தை சொல்லின்னு இருக்கார். அதனால் அவருக்கு இந்த மாதிரி இந்த உங்களை கொல்வதாகன்னு சொல்கிறதுக்கு கூட வாய் வரல. அப்படியே லைட்டாக இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்தாண்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் பாகவதத்தில் ஹிரண்யகசிப்பு கொடூரமாக சபதம் பண்ணான். ருதிரப்பிரியம் தர்ப்பயிஷ்யே அப்படின்னு, இரத்தப்பிரியனான என் தம்பிக்கு நாராயணனோட ரத்தத்தினால தர்ப்பணம் செய்வேன்னு சபதம் செய்தான். இதை எவ்வளோ மென்மையாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கார். ஆனால் பின்னால் என்ன நடக்க போகிறதுன்னு நம்ம பார்ப்போமே. எல்லாருக்குமே ஓரளவுக்கு நரசிம்ம அவதாரத்தை பற்றி தெரியும். அதனால் இவனோட கோபம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறது அப்படிங்கிறத பட்டதிரிகள் ஹிண்ட் பண்ணுறார்.